டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிட்டு இருக்கும்போது உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, இதே ரஷ்யாவோட பெல்கிராடு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்து அடிக்கலாமா அப்படிங்கிற ட்ரை பண்ணி இருக்காங்க. உக்ரைன் போய் உள்ள ஏதாவது பகுதிகள் பிடிக்கிறாங்களா, ஏதாவது செய்யறாங்களா அப்படிங்கிற வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா அது நடக்கல. அப்படி எதுவுமே நடக்காததுனால ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எதுவுமே உக்ரைன் மூலமா அமெரிக்கா கிட்ட இல்ல, எந்த ஒரு பாயிண்ட்டுமே அமெரிக்கா கிட்ட இல்ல. அதனால அமெரிக்கா அட்லீஸ்ட் இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்காம இருதரப்பையும் மியூச்சுவலா இருந்துக்கலாமா. ஏன்னா அது ஒரு கார்டு தான் அமெரிக்கானால ரஷ்யா கிட்ட கொடுக்க முடியும், பேசிக்க முடியும். ஸோ இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்டையும் இழந்துட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கு தான் பெனிஃபிட். ரஷ்யாக்கு கொடுக்கறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ இல்ல டிமாண்ட் பண்றதுக்கோ எதுவுமே மேற்குலக நாடுகள் கிட்டே இல்ல. இதுதான் வந்து மேற்குலக நாடுகள் நெகோசியேஷன் டேபிள்ல பவர் வேணும் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது இதுதான் போல இருக்கு. எந்த பவருமே இல்ல, இருக்கக்கூடிய அந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கையும் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த டைம்ல 3000 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்களாமா உள்ள போய் தாக்குதல் பண்றதுக்கு. எதுக்காக அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் தாக்க கூடாது அப்படிங்கிற பேசிக்கிறாங்க. தாக்குனங்காட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து நிக்குது உக்ரைன் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போனதுக்கு அப்புறம். இப்போ திரும்ப வந்து 3000 கிலோமீட்டர் ட்ரோன் ரெடி பண்ணி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ஆல்ரெடி செக்யூர் பண்ணப்பட்ட ஒரு பகுதியா தான் இருக்கு.